திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவில் அம்மணி அம்மன் கோபுரம் வழியாக சென்ற ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை உள்ளே விடாமல் போலீசார் தடுத்துள்ளது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மாவட்ட ஆட்சியருக்கு இல்லாத அதிகாரத்தை காவல்துறையினருக்கு யார் கொடுத்தது என வருவாய்த்துறை அதிகாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்பு ஆட்சியர் போலீசாரை கடிந்து கொண்ட நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறை, காவல்துறையினர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஊர்கா பிசினஸ்ல அப்படின்னா லாபம் வந்துற போதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இங்க ஒருத்தர் அதே பிசினஸ்ல மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக சாயல்குடி அருகே உள்ள செவல்பட்டி, வாளம்பட்டி, வி. சேதுராஜபுரம் உள்ளிட்ட கிராமங்கள் மழை வெள்ளம் காரணமாக துண்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜீத் சிங் டிராக்டரில் சென்று ஆய்வு செய்தார். ஆட்சியரிடம் தங்களின் புகார்களை தெரிவித்த பொதுமக்கள் முறையான நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.